ஒரே ஒரு ஜாதி மட்டும் 45 நீதிபதியில 40 பேரா உட்கார்ந்துகிட்டு நீதி வழங்குவான்னா நமக்கு நீதி கிடைக்குமா? தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்கிறது, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதி தமிழ் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு வேலை கொடுடா என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்கிறோம். அந்த வேலையும் நாங்க எப்படி கேட்கிறோம்? சாதி வாரி ரோஸ்டர் முறையில கேட்கிறோம். அந்தந்த சாதி பிள்ளைகளுக்கும் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதி இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ் சாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஒரே ஒரு ஜாதி மட்டும் 45 நீதிபதியில 40 பேரா உட்கார்ந்துகிட்டு நீதி வழங்குவான்னா நமக்கு நீதி கிடைக்குமா? ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இல்ல குறிப்பிட்ட ஒரு ஜாதி மட்டும் நீதிபதியா இருந்தா நீதி கிடைக்குமா? சென்னை கோட்டை கொத்தளத்தில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட IAS பதவிகளிலே 100 பேர்ல 80 பேர் ஒரே சாதியா இருந்தா நீதி கிடைக்குமா? அல்லது ஒரு 60 பேர் MBC என்கிற ஒரே சாதியா இருந்தா நீதி கிடைக்குமா? என்ன கொடுமைங்க! தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவிகளில் 15க்கும் மேற்பட்ட ஆட்சித்தலைவர் பதவிகளிலே மத்திய அரசு ஏதோ கணக்கை காட்டி மாநில அரசை மிரட்டி 16 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்